ஹாய் செல்லக்குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? புத்திசாலியான நண்டு. நண்டோட கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது ஒரு அழகான குளம். அந்த குளத்தில் அழகாக கலர் கலராக வண்ண மீன்கள், தவளை, நண்டு மற்றும் சில உயிரினங்கள் எல்லாருமே ஒன்றா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக, அவங்களுக்குள்ள சண்டையே வராதான். அவங்க எல்லாம் ஜாலியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. அவங்க மகிழ்ச்சியாக வாழறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த குளத்துக்கு பக்கத்தில் மனிதர்களுடைய நடமாட்டமே இருக்காதான். மனிதர்கள் யாரும் அந்த குளத்துக்கிட்ட வரமாட்டாங்களாம். அதனால எல்லா உயிரினங்களும் ரொம்ப பாதுகாப்பாக, சுதந்திரமாக, சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு நாள் திடீர்னு 2 மனுஷங்க அங்கே வந்தாங்களாம். வந்துட்டு அந்த குளத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். இவ்வளோ அழகான குளம், இவ்வளோ நிறைய மீன்கள்லாம் இருக்குதே. சரி, இப்போ மாலை நேரம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ போயிடலாம். நாளைக்கு காலையில் வந்து இங்கே இருக்க எல்லா மீனையும் பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம். இதை கேட்ட குளத்தில் இருந்த எல்லா உயிரினங்களும் ரொம்ப பயந்தாங்களாம். நண்டும் பயந்துருச்சான். அப்புறம் நண்டு பார்த்துச்சான், அங்கே ஒரு மெல்லிய மணற்பகுதி இருந்துச்சான். அந்த மணற்பகுதிக்கு மறுபக்கம் ஒரு ஓடும் நதி இருக்கிறத நண்டு கவனிச்சுதான். அப்புறம் நண்டு என்ன பண்ணுச்சு, எல்லா உயிரினங்களையும் கூப்பிட்டு, எல்லாரும் பயப்படாதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ராத்திரியாக இங்கே ஒரு பெரிய துளை போட்டுடலாம். அந்த துளை வழியாக அந்த பக்கம் இருக்கக்கூடிய நதிக்கு நம்ம போயிட்டு மகிழ்ச்சியாக வாழலான்னு சொல்லி எல்லாருக்கும் ஐடியா கொடுத்துச்சான். எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணிச்சான், நண்டு கூட சேர்ந்து பெரிய துளை அமைச்சுதான். எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்களாம். இப்போ நண்டு மட்டும் இது வரைக்கும் வாழ்ந்த குளத்தை ஒரு முறை எட்டி பார்த்துச்சான். குளம் ரொம்ப அமைதியாக காட்சி அளித்துதான். குளத்துக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாரையும் காப்பாற்றின சந்தோஷத்தோட பெருமையோட நண்டுவும் நதிக்கு போயிடுச்சான். குழந்தைகளா, நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாக்கா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் ஈஸியாக கடந்து வரலாம். ஓகேவா?